எத்தனை பேர் உற்சாகமாய் வாஞ்சியோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தையை நீங்க வாசிக்க முன்னாடியே நீங்க ஆண்டவரை என்ன கேட்கணும்? ஆண்டவரே, இந்த வார்த்தை, இந்த அக்டோபர் மாசத்துக்கான வார்த்தை என்ன என்கிட்ட பேச போகுதோ, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடைபெறுவதாக, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. அந்த வாஞ்சியோடு இந்த நாளில் நம்ம வாக்குத்தத்தத்தை தியானிக்கணும். மட்டுமல்ல, பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். நீங்க எனக்கு பேசியிருக்கீங்க, இந்த மாசம் இந்த வார்த்தையை நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் எழுந்து நின்ற வண்ணமாக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். எல்லாரும் எழுந்து நின்ற வண்ணமாக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோமா? ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம். ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம். ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 217வது புதிய ஏற்பாடுல 217வது பக்கம். ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம். பாருங்க, இதே காரியங்களை நம்ம தியானிக்க போகிற காரியங்களை பழைய ஏற்பாட்டில் பல வாட்டி ஆண்டவர் சொன்னாலும் புதிய ஏற்பாட்டில் மறுபடியுமாய் நமக்கு பேசி அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சரி, 9வது அதிகாரம் 28வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். 28வது வசனத்துக்கு நேராக வாசிக்கலாம். ஒருவர், அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும். ஆமென். கவனிங்க, இந்த மாச வாக்குத்தத்தம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதே 28வது வசனத்துல 2வது சாங்ஸை வாசிங்க. கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய காரியங்களை நீங்க சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய காரியங்களை நீங்க சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க போறீங்க. என்னுடைய காரியங்களை நீங்க சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க போறீங்க. என்னுடைய காரியங்களை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க போறீங்க. அவர் சீக்கிரமாகவே உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க, அடுத்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க, அவர் சீக்கிரமாக. பாருங்க, ஒரு நிமிஷம் தெளிவா சொல்லணும். சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியத்தை விசுவாசித்திருந்தாலும் சரி, நீங்க எந்த காரியத்தை எதிர்பார்த்திருந்தாலும் சரி, நீங்க எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் சரி, நீங்க எந்த காரியத்தை எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த காரியத்தை அவர் சீக்கிரமாய் செய்து முடிக்க போகிறார். அவர் சீக்கிரமாய் செய்து முடிக்க போகிறார். அதுல எந்த தடையும் வர முடியாது. எந்த தடைக்கு அங்க இடம் இல்லை. கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. உட்காருங்க. பாருங்க, இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. சீக்கிரமாக காரியத்தை. பாருங்க, நீங்க எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியங்களை சீக்கிரமாக. பாருங்க, நீங்க நினைத்திருக்கிற காரியம் எவ்வளவு உண்மையோ, நீங்க நினைத்து கொண்டிருக்கிற காரியம் எவ்வளவு உண்மையோ, அதை விட அந்த காரியங்களை நிறைவேற்ற
அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட இந்த வேத வசனத்தை நாம் வாசித்து கடந்து செல்லலாம். அதே ரோமர் 9வது அதிகாரம் 28வது வசனத்தின் 2வது பகுதியை நாம் வாசித்து கடந்து செல்வோம். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் என்னுடைய காரியத்தை, உங்களுடைய காரியத்தை அல்ல, அது உங்க விசுவாசத்தை பொறுத்தது. என்னுடைய காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து மறித்து இயேசு கிறிஸ்துவை கல்லறைக்குள்ள வச்சுட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவோடு இந்த ஸ்திரீகள் சிலருக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்துருச்சு. இப்ப இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்காக போறாங்க. எங்க போறாங்கன்னா, குகையில இயேசு கிறிஸ்துவ கல்லறையில வைத்திருக்கிறாங்க. இந்த கல்லறையில இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்காக அவங்க போகும்போது அவங்க மனசுல ஒரு கவலை. என்ன கவலைன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாதபடிக்கு இடையில ஒரு பெரிய கல் இருக்குமே, இந்த கல்லை எங்களுக்காக யார் புரட்டி தள்ளுவா அப்படிங்கிற கவலையோடு கூட அவங்க போனாங்க. ஆனா அவங்க போகும்போது தூதனால் கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. அவர்களுக்கு தடை இல்லாதபடிக்கு அந்த சாக்கியத்துக்குள்ள, அந்த குகைக்குள்ள சென்றடைந்தார்கள். அதே போல அன்பான தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன தடைகள் இருந்தாலும் சரி, அதை ஆவியானவர் புரட்டி போடுகிறார். உங்களுடைய காரியங்கள் சீக்கிரமாய் நடைபெறும். நீங்க நினைக்கலாம், நாளைக்கு நாள் என் சூழ்நிலைகள், என்னுடைய நெருக்கடிகள், என்னுடைய பிரச்சனைகள் மோசமாகி கொண்டே இருக்குது, மோசமாகி கொண்டே இருக்குது. நல்ல கவனிங்க, நாளைக்கு நாள் சூழ்நிலைகள் மோசமாகி கொண்டு இருக்கலாம். ஆனால் அது நாசமாகாதபடிக்கு என் தேவன் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதை நற்கந்தமாய் மாற்றுவார். நீங்க நினைக்கலாம், என் நிலைமை மோசம், யோபு அப்படிதாங்க நினைச்சா, என் வாழ்க்கையில நாளைக்கு நாள் என் நிலைமை மோசமாகுது, என் நிலைமை மோசமாகுது, நான் மறைத்து போயிடுவேணும்னு கூட நினைச்சா. ஆனா அதே யோபு சொல்றாரு, என்னுடைய காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு குறித்ததை எப்படி அவர் நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசம் எப்பவும் இருக்கணும். என்னுடைய காரியம் இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் சரிதான், அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட கரடுமுரடா இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட மழையா இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட பாறையா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரமாகவே 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 உன் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேன்னு சொல்றார். சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் செய்வாருங்க. ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை தேவ சமூகத்துல எதிர்பார்க்கிறீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் சீக்கிரமாய் செய்து முடிக்க போகிறார். அதை ஒருவரும் தடை பண்ண முடியாது, ஒருவரும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதனால ஒருபோதும் என் சூழ்நிலையெல்லாம் மோசமா இருக்குன்னு சொல்லி அந்த மோசமான சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. அந்த மோசமான சூழ்நிலையின் மத்தியில உங்களை நறுமணமாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறபடியினால சூழ்நிலை ஒருபோது மோசமாய் போக, நாசமாய் போக என் தேவன் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தை துவங்குகிறவரும் அவரே, முடிக்கிறவரும் அவரே. அவர் இடையில விட்டுட்டு என்ன செய்ய மாட்டாரு, போக மாட்டாரு. ஒருபோதும் உங்களை பக்கத்தில் சொல்லுங்க, ஒருபோதும் உங்களை இடையில விட்டுக்கிட்டு போகிற தேவன் அவர் அல்ல, அவர் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. என்ன தேவை உங்களுக்கு, என்ன தேவை அவருக்கு தெரியுங்க, என்ன தேவை. அப்ப கவனிங்க, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சந்திக்க ஒருவர் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் என்னை வெறுமையாக விட மாட்டார். என்னுடைய காரியத்தை பார்த்து விசாரித்து அவர் சீக்கிரமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் நிறைவேற்றுகிற தேவன்.
வேதத்துல வாசிக்கும் போது அன்னாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல 2வது வசனம் பார்த்தீங்கன்னா அங்க எல்கானா, அன்னாளுடைய புருஷன் எல்கானா இருக்கிறாரு பாருங்க. இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள், ஒரு பேர் என்ன அன்னாள், இன்னொரு பேரு பெனினாள். கவனிங்க, இந்த எல்கானா 4வது வசனம் சொல்லுது பாருங்க. இந்த எல்கானா என்ன பண்றாங்கன்னா வருஷம் சீலோம்ல இருக்கிற ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான். சீலோம்ல இருக்கிற ஆலயத்துல வந்து கர்த்தருக்காக பலி செலுத்துகிறான். வருஷம் வந்துகிட்டு இருக்கிறான். வருஷம் இந்த எல்கானா வரும்போது என்ன செய்கிறான்னா தன்னுடைய 2 மனைவிகளை அழைத்து வருகிறான். இந்த 2 மனைவிகளில் ஒரு மனைவியாகிய அன்னாளுக்கு குழந்தை இல்லை, இன்னொரு மனைவியாகிய பெனினாளுக்கு குழந்தை இருக்குது. பாருங்க, இந்த எல்கானா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சீலோம் ஆலயத்துல வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தி முடித்த பின்னாடி சாப்பாடு பரிமாறப்படும் பாருங்க. இந்த சாப்பாடை அவன் பங்கு வைத்து கொடுப்பானா. எப்படி பங்கு வைப்பானா, தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பங்கு வைத்து கொடுத்து விட்டு அன்னாளை மிகவும் நேசித்தபடினாலே அன்னாளுக்கு மட்டும் 2 பங்கு கொடுப்பானா. ஆனா அன்னாள் என்ன செய்வாளா, சக்களத்தை பரியாசம் பண்ணுவாளாம். சக்களத்தியால அன்னாள் மிகவும் வேதனைப்படுகிறார். இது எப்பன்னு பாத்தீங்கன்னா வருஷம் நடக்குது. வருஷம் இவன் பலியிடுறதும், வருஷம் சாப்பாடு பங்கு போடுறதோ, வருஷம் அன்னாளுக்கு 2 பங்கு கொடுக்கிறதோ, இது வருஷம் நடந்துகிட்டே இருக்குது. வருஷம் அண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறான். எனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி அண்ணாலும் அழுகிறான். இது வருஷம் நடக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலையோ நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம். நம்மளை ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம், ஏதோ ஒரு காரியத்துக்காய் வேதனைப்படுகிறோம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்துகிறார்கள். சில இடங்கள்ல வெட்கப்பட்டு போய் நிற்கிறோம். ஆனா தேவ சமூகத்தில் நம்மளை கேட்கிறோம். அதனால இப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து தேவ சமூகத்துல கேட்கிறாலோ, இதே போல நம்மள என்ன செய்யறோம்னா தேவ சமூகத்துல வந்து தேவனை நோக்கி கேட்கிறோம். அண்ணாலும் கேட்டாளா, வசனம் சொல்லுது இந்த சீலோம் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் அண்ணால் அழுதாள். கவனிங்க, ஆனா ஒரு வேலை வந்தது, வியாகுலம் பெருகிற்று. ஒரு வேலை வந்தது, வேதனை பெருகிற்று. ஒரு வேலை வந்தது, அங்கலாய்ப்பு பெருகிற்று. ஒரு வேலை வந்தது, அழுகை பெருகிற்று. ஹல்லேலூயா. அப்பதான் பாருங்க, இவ்வளவு நாள் வருஷம் வந்தா அழுதா. ஆனா இப்ப 10வது வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. பாருங்க, இதுவரைக்கும் ஒரு வசனத்தை பாத்தீங்கன்னா அவள் அழுதாள். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா அவள் போய் எங்க போனால தேவ சமூகத்துல அந்த ஏலி, தேவ மனுஷனாகிய ஏலி இருக்கிறதுக்கு முன்னாடி போய் அப்படியே விழுந்து மனம் கசந்து மிகவும் அழுதாள்னு வசனம் சொல்லுது. இந்த மிகவும் அழுகிற தன்மை என்ன தெரியுமா? என்னால முடியல, என்னால இனி முடியல, என்னால இனி நிக்க முடியல, என்னால இனி ஓட முடியல, என்னால இனி நடக்க முடியல, என்னால இனி இந்த அவமானத்தை தாங்க முடியல, என்னால இனி இந்த வேதனையை தாங்க முடியல, என்னால இனி இந்த கஷ்டத்தை தாங்க முடியல, என்னால இனி இந்த அவமதிப்பை தாங்க முடியல. அப்படி ஒரு குமுறல் உண்டாச்சு பாருங்க. அப்ப போய் விழுந்தா, அழுதா, அப்படியே கண்ணீரை தேவ சமூகத்துல ஊற்றினா. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில இந்த அர்ப்பணிப்பு ரொம்ப தேவை. இப்படி அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனை இல்ல இப்படி அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷன் தேவன் பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தாமதிப்பதில்லை. அவனுடைய வாழ்க்கையில காரியங்களை சீக்கிரமாய் செய்து முடிக்கிறார். அர்ப்பணிப்பு தான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்காக உன்னை அர்ப்பணிக்கிறியோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக கர்த்தர் சமூகத்துல நீ விழுந்து கிடக்கிறியோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னுடைய காரியங்களை சீக்கிரமாய் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பெயர் கிறிஸ்தவனை போல வாழக்கூடாது.
நான் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு உனக்குள்ளால ஒரு ஜெப ஆவி பற்றி எரியலனா கர்த்தருடைய காரியங்களை சீக்கிரமாய் செய்ய முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த காரியங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு தடை யாருன்னு கேட்டா நீதான். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்ம முடிவு எடுக்கிறோம், என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும், நான் இவ்வளவு நேரம் செபிக்கணும், அதிகாலையில செபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கிறோம். ஆனா நம்ம எடுக்கிற முடிவுல என்ன செய்யல, நம்மளே நிலை நிற்கிறது இல்லை. நம்ம சொல்லி நம்மளே கேட்கலன்னா யாருங்க கேட்க போறா? பக்கத்துல சொல்லுங்க, நீ சொல்றத நீயே கேட்கலன்னா அடுத்தவங்க எப்படி கேட்பாங்க? நீ எடுக்கிற முடிவை நீயே நிறைவேற்றலனா, ஒண்ணு நீயே ஆளுகை செய்ய முடியலனா, முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நான் எடுக்கிற டிசிஷன் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த டிசிஷனை விட்டு நான் மாற மாட்டேன். நான் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்துல இருப்பேன். எந்த தடைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை மாற்ற முடியாது. இப்படி தேவ பிள்ளை முடிவெடுத்து, எந்த தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்கு தன்னை அதிகமாக அர்ப்பணிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ளவதா இருக்கிறார். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா, நான் சும்மா இருப்பேன், நீங்களே என்ன செய்யணும், அடுப்பெடுத்து வைக்கணும், விரவை தூக்கி வைக்கணும், சோத்த பானையை வைக்கணும், அரிசியை போட்டு நல்லா சோத்த பொங்கணும். சோத்த பொங்கினதோட அள்ளியாவது நான் திங்க மாட்டேன், நான் வாயை பழந்துகிட்டு இருப்பேன், நீ ஊட்டி விடுவீதான். இப்படி ஒரு லாஜிக்கல் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே அள்ளி சாப்பிடுற வேலை நம்ம வேலை, அத்தனை நம்ம முன்னாடி வைக்கிறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. கவனிங்க, அள்ளி சாப்பிடணும்னா ஒண்ணுதான் செய்யணும், உங்ககிட்ட அர்ப்பணிப்பு இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, ஜெபத்துல உங்களை அர்ப்பணிங்க, ஜெப ஆவி உள்ளவர்களா இருங்க. கவனிங்க, அன்னால் தேவ சமூகத்துல வருஷம் வந்தாங்க. நம்மள அப்பப்போ சர்ச்சைக்கு வாரதும் போறதுமா இருக்குல்ல, இதே போல அண்ணால வருத்தம் போக்குமா இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வியாகுலம் பெருகிச்சு, ஒரு நாள் வேதனை பெருகிச்சு, ஒரு நாள் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அன்னைக்கு போய் விழுந்தா மிகவும் அழுதான். அப்போ அவளுக்கு வசனம் வந்துச்சு. இவ்வளவு நாள் அண்ணாள் தேவ சமூகத்துல வந்தா அண்ணாளுக்கு வார்த்தை வரல, ஆனா இப்ப வார்த்தை வருது. 17வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஏலி சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போ. இந்த மாலவில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனத்தை கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே எந்தபடி நம்முடைய விண்ணப்பத்தின்படி. அப்போ நம்ம எதை வைக்கணும்? சோர்ந்து போகாமல் விண்ணப்பத்தை வைக்கணும், சோர்ந்து விடாமல் விண்ணப்பத்தை வைக்கணும். ஹல்லேலூயா. லூக்கா 18வது அதிகாரத்துல வேதம் சொல்லுது, இங்கே ஒரு நியாயாதிபதி இருந்தான். இந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாக இருந்தானா. ஆனால் அங்கே ஒரு ஏழை விதவை அடிக்கடி இந்த நியாயாதிபதியை அலட்டி கொண்டிருந்தாளாம். என்னுடைய காரியத்தில் எப்படியாவது எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், என்னுடைய காரியத்தை எப்படியாவது விசாரிக்க வேண்டும், என்னுடைய காரியத்தில் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஊமையாய் சொல்றார். இந்த காரியத்தை கவனிங்க, இவ அலட்டி கொண்டிருந்ததுனால, இவ ஓயாமல் கேட்டு கொண்டிருந்ததுனால, இவ தொந்தரவு பண்ணி கொண்டிருந்ததுனால தேவனுக்கு பயப்படாதவனும்
மனுஷனை மதியாதவனுமாகிய இந்த நியாயாதிபதி இவளுக்கு நியாயம் செய்ய முடியாது இறங்கி வந்தானா. ஹல்லேலூயா. அதே போல அன்பான தேவப்பிள்ளை, தேவ சமூகத்தில் உன்னுடைய காயத்தை மறுபடி நீ வைத்து சோர்ந்து போகாமல் ஜெபிப்பாயானால் கர்த்தர் இந்த மாசத்துல சொல்றாரு, உன் காயங்களை சீக்கிரமாக நிறைவேற்றி முடிப்பேங்கிறார். உங்களுக்கு காரியத்தை செய்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம எடுக்கிற டிசிஷன்ல நம்ம என்ன செய்யறோம்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம முடிவு எடுக்கிறோம். நாளை காலையில் சில நேரங்களில் இத்தனையோ நாட்கள் நம்ம நல்ல ஆவியான நம்மளோடு பேசும்போது நம்ம முடிவு எடுக்கிறோம். நாளை காலையில் அதிகாலையில் எழும்பி நான் தேவ சமூகத்தில் இருப்பேன். அடுத்த நாள் காலையில கேட்டாப்ப சோர்வா இருக்குது, முடியல, டயர்டா இருக்குது, பலகீனமா இருக்குது. இதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. மாம்சம் பலகீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. உங்க ஆவி தேவனோடு அதிகமாய் உறவாடுகிறதா இருந்தா, உங்க ஆவி தேவனை வாஞ்சிக்கிறதா இருந்தா, உங்க ஆவி தேவன் மேல விசுவாசமாய் இருக்குமாய் இருந்தா, நீங்க எழும்பாண்டாங்க உங்க ஆவி உங்களை எழுப்பி விட்டுரும். ஹல்லேலூயா. கவனிங்க. அதனால பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டானா அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டார். உங்களுக்கு இதை நான் செய்வேன்னா செய்து முடிக்க வரைக்கும் சும்மா இருக்க மாட்டார். இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு தெளிவா சொல்லி அனுப்புறாரு, காரியத்தை அவர் சீக்கிரமாகவே நிறைவேற்றி முடிப்பேங்கிறார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். தேவ சமூகத்துல பாருங்க, ரூத்துடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ரூத்துக்கு எதிர்காலம் இல்லைங்க. ரூத்து தன்னுடைய சொந்த தேசமாகிய மோவாப் தேசத்தை விட்டு பெத்லகேம் தேசத்துக்கு நகோமியோடு வருகிறார். ரூத்துக்கு இருக்கிற சொந்த பந்தம் உறவு எல்லாம் ஒண்ணுதான். நகோமி மட்டும்தான் தன்னுடைய மாமி. ஒரு வட்டமான ஒரு வாழ்க்கை. இதை விட்டு வெளியே எட்டி பார்க்க சூழ்நிலை, சந்தர்ப்பம், வாய்ப்பு, சான்ஸ் எதுவும் இல்லை. ரூத்துடைய வாழ்க்கை அவ்வளவுதான், ஒரு வட்டம் தான். இந்த ரூத்துடைய உறவு மலையில இருக்கிறது சொந்தம்னு சொல்லிக்கிட்டு ஒரே ஒரு ஆள் யாரும் கட்டினா தன்னுடைய மாமியாகிய நகோமி. எதிர்காலம் இல்ல, புருஷன் இறந்து போயிட்டாரு, இனி எதிர்காலம் இல்ல, வாழ்க்கை முடிச்சு போய் நகோமியோ ரூத்தோ பெத்லகேமுக்குள்ள வரும்போது மாமியார் மருமகளா வரல, 2 விதவைகளாய் வந்தார்கள். ரூத்து விதவையாய் வந்தாள். ஆனா இந்த பெத்லகேமுக்குள்ளால ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ரூத்துடைய இருதயத்தை பார்த்த தேவன் ரூத்துடைய காரியத்தை சீக்கிரமாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. ரூத்து 3வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கும் போது இந்த ரூத்தை பார்த்து மாமி ஒரு வார்த்தை சொல்றா, வாசிக்கல. என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. நல்ல கவனிங்க. இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்திரு. இந்த பொறுத்து இருக்கிற காரியம் நம்மகிட்ட ரொம்ப கம்மி. ஒரு காரியத்தை என்ன செய்வோம்? நான் தேவ சமூகத்தில் வைப்போம். தேவன் இந்த காரியத்தை எனக்கு செய்வாருங்கிற நம்பிக்கை இல்லாம நம்ம என்ன செய்வோம்? அங்கங்க முயற்சி பண்ணிட்டு இருப்போம். ஒரு தேவைய அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு திருமண காரியங்களா இருக்கட்டு, அல்ல ஒரு வேலை காரியமா இருக்கட்டு, இல்ல பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான காரியமா இருக்கட்டு, இல்ல ஒரு குழந்தை காரியமா இருக்கட்டு, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்னா தேவ சமூகத்துல ஜெபத்துல வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம ஸ்டெப் எடுத்து முயற்சி பண்றோம்ல. இவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சீக்கிரமா காரியத்தை நிறைவேற்ற முடியாது. யாரு தேவனை நம்பி தேவன் எனக்கு செய்வான்னு சொல்லி அவருடைய சமூகத்துல பொறுமையாய் காத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றாமல் விடவே மாட்டார்.
அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். இதே வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கும் முன் என் தேவன் இளைப்பாறவே மாட்டான். இந்த ரூத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கர்த்தர் சொல்றாரு. உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றும் முன் இளைப்பாற மாட்டான். ரூத்துக்கு மாமி சொல்றா, உன் வாழ்க்கையில இந்த நன்மையான காரியத்தை போவாஸ் செய்து முடிக்க முன்னாடி அவன் இளைப்பாற மாட்டான்னு சொல்றது போல இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, போவாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். உள்ளான மனிதனை நாளைக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளைக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எல்லா உபத்திரவங்களும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். உங்க வாழ்க்கையில எதை எதிர்பார்த்து இருக்கீங்களோ, எந்த காரியத்தை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியத்தை உங்களுடைய இதயம் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறதோ, எந்த காரியத்துக்காய் தேவ சமூகத்தை நீங்க தேடிக் கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, என்னுடைய காரியத்தை அவர் சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பார். அப்படி சொல்லுங்க. உங்க காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார்னு நம்புறீங்களா? விசுவாசிக்கீங்களா? சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருபோதும் உங்களை வெட்கப்பட விட மாட்டாங்க. உங்க காரியத்துல உங்களுக்கு இருக்க கரிசனையை விட அவருக்கு உங்க மேல இருக்கிற கரிசனை அதிகம். அதனாலதான் பாருங்க, வேதத்துல எந்த பாத்திரவான்களை எடுத்து பாருங்க, அடுத்தவன் முன்னாடி வெட்கப்பட்டு போக தேவன் விட்டதே இல்லை. எவர் முன்னாடி தலை குனிந்து போக தேவன் விட்டதே இல்லை. ஹல்லேலூயா. யார் யார் தேவ சமூகத்துல தங்களை அர்ப்பணித்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் காரியங்களை சீக்கிரமாய் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டு இந்த காதுல விட்டு விட்டு போய்விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லுங்க, என் காரியத்தை சீக்கிரமாய் செய்து முடிக்க நீங்க வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் உங்களை விசுவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா காரியத்துக்கும் உங்களை நம்பி இருக்கிறேன். உங்களை மட்டுமே நம்பி இருக்கிற ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது சாத்தியமா, இது வாய்ப்பா, இதற்கு சான்ஸ் இருக்கா? சில சூழ்நிலைகள் அப்படியே என்ன மேற்கொண்டு இருக்குது, இதுல இருந்து நான் தப்ப முடியுமா நீங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் காரியத்துல சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். என்ன சொன்னாரு? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆயக்கடவுள். உன் மன விருப்பத்தின்படி தந்ததில் உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவதாக.
நீ சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனத்தை கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே கடவுள். ஹல்லேலூயா.